பட்டாசு பயிற்சி மையம். அங்கே பட்டாசு ஆலையில் வேலை செய்யக்கூடிய போர்மன்கள், மருந்துகளை கையாளக்கூடியவர்கள் சரியான ஒரு பயிற்சி கொடுத்தால்தான் விபத்தில்லாத ஒரு பட்டாசு தொழிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய தொலைநோக்கு திட்டம்தான் பட்டாசு பயிற்சி மையம் சிவகாசியிலே அற்புதமாக இயங்கியது. அம்மாவுடைய காலத்தில் உருவாக்கக்கூடிய இயக்கத்தில் அந்த திட்டத்தால் விபத்துக்களே இல்லாத ஒரு சூழ்நிலை எங்களுடைய ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகள் எண்ணிக்கொள்ளலாம். இன்றைக்கு விபத்துக்கள் தொடர்ந்து நடக்குதுன்னு சொன்னால் அந்த பட்டாசு பயிற்சி மையம் என்பது போய் பாருங்க, கேலிக்குரியதாக இருக்கிறது. அது இயங்கவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, அதை இடிக்கின்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். கண்ணாடியெல்லாம் உடைத்து பராமரிப்பு இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல், யாருமே போகாமல் வராமல், அரசு அதிகாரிகள் யாரும் இல்லாமல் ஒரு காட்சி பொருளாக பட்டாசு பயிற்சி மையம் சிவகாசியில் இருக்கிறது. அப்போ சிவகாசியுடைய மக்களுக்கு தர்ம சங்கடம் உருவாக்குவது மட்டுமல்ல, தொழிலை பற்றி கவலை கிடையாமல், உயிரை பற்றி கவலை கொள்ளாமல் இந்த திமுக அரசு இருக்கின்ற காரணத்தினால்தான் பட்டாசு பயிற்சி மையம் கேட்பார் இல்லாமல் இருக்கிறது. இங்கே நடக்கின்ற விபத்துகளுக்கெல்லாம் ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்பதற்காக தான் அதிமுக ஆட்சியிலே அம்மாவுடைய காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் எடப்பாடியார் காலத்தில் சரிவர செயல்பட்டு பிரச்சனை இல்லாத, தொழிலுக்கு எந்த விதமான இடைஞ்சல் இல்லாத ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை கொண்டு வந்தவர் எடப்பாடியார். இன்றைக்கு அந்த நிலையெல்லாம் மாறி இருக்குன்னு சொன்னால் அம்மா கொண்ட திட்டங்களுடைய நடைமுறை செயல்படுத்தப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான்.